வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ளவுஸில் சுடிதாரில் வைக்கக்கூடிய நெக்லைன் டிசைன்ஸ் ஒரு 5-6 எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நார்மல் நீடில் பார்த்துடலாம். அதுக்கு நீடில் என் நாட் போட்டுட்டு அடியிலேருந்து எடுத்து ஒரே ஒரு குந்தன் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி வச்சு ரைட் அண்ட் லெஃப்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வர மாதிரி சுகர் பீட் ஃபஸ்ட்டே கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா அந்த ஒரு கவுண்ட் தான் என்டையர்லி எல்லா புட்டாவுக்கும் நமக்கு வைக்க போகிறோம். அதனால நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா டிசைன் சேஞ்சஸ் வராது. வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டிச் பண்ணிட்டோன்னா க்ரிப்பாக நின்றும், அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. திருப்பி நீடில் அடியிலேருந்து எடுக்கிறோம். சென்டர்லேருந்து ஒரு சுகர் பீட், திலகம் பீட், சுகர் பீட் ஆட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து திருப்பி சென்டரில் திலகம் பீட் 2 சுகர் பீட் தான் போடுறோம். ஸ்டார்டிங்கில் சுகர் பீட் போடலைன்னா ஒரு சுகர் பீட் சென்டரில் வச்சாலே போதும். அது என்டையர்லிக்கு போதும். இப்போது ரைட்டில் அதே மாதிரி வச்சாச்சு. இப்போ கீழே திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், திலகம் பீட், சுகர் பீட் வச்சு லெஃப்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி சென்டரில் என்ன பண்ணுறோன்னா திலகம் பீட், சுகர் பீட் வைக்கிறோம். 2 வைக்கணும். இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் மறக்காமல் 2 வச்சிட்டிங்கன்னா டிசைன் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். திருப்பி ரைட் சைடில் வச்சோன்னா இந்த டிசைன் அழகாக கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் பேஸ் டிசைன். இப்போது இதுக்கு இன்பிட்வீனில் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ப்ளைனாக விட்டுறலாம். இன்பிட்வீனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஹெவியாக வைக்காமல் சிம்பிளாக வச்சாலே முடிச்சிட மாதிரி 4mm பேர்ல் பீட் எடுத்து வச்சுக்கிறோம். இதில் நீங்கள் கலர் சாய்ஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கோல்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பேர்ல் கலர் கூட எடுத்துக்கலாம். இது 4mm பீட் வச்சோன்னா எக்ஸாக்டாக நெக்லைன் டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும். இதில் என்டையர்லி நம்ம எத்தனை ஐட்டம் யூஸ் பண்ணிக்கோம்? திலகம் பீட், சுகர் பீட் அண்ட் குந்தன் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி 4mm பீட். அவ்வளோதான். என்டையர்லி டிசைனே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் நெக்லையும் பின்னாடி வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஷோல்டரில் ப்ரூச் நெக்லைன் டிசைனுக்கு மொத்தமே 3 ஐட்டம் தான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சுகர் பீட், 8mm பேர்ல் பீட், சுகர் பீட் ஆட் பண்ணி லைனை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். திருப்பி அந்த இதுக்கு இன்பிட்வீனில் திருப்பி 8mm பீட், சுகர் பீட் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது 2 பீடுக்கு இன்பிட்வீனில் என்ன பண்ணுறோன்னா லீஃப் சீக்வன்ஸ் சுகர் பீட் வச்சோன்னா இந்த நெக்லைன் டிசைன் அழகாக கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு நம்ம என்டையர்லி 3 ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டிசைன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பின்னாடி நெக்கில் ஷோல்டரில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். பேக் நெக்கில் வரும்போது இப்படி இருக்கும். டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிசைனை பார்த்துடலாம். இந்த நெக்லைன் டிசைனுக்கு குந்தன் ஸ்டோனை ரைட் அண்ட் லெஃப்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வச்சுக்கிறோம். சுகர் பீட் எப்பயுமே கவுண்ட் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா எல்லா டிசைனுக்கும் அதே தான் வரும். வச்சுட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 4mm பீட், சுகர் பீட் தான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது. சுகர் பீடை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். 4mm பீட், சுகர் பீட் ஒரே ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டு லெஃப்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் 4mm பீட், சுகர் பீட் ரைட்டில் 4mm பீட், சுகர் பீட் வச்சோன்னா மேலே ஒரு டிசைன் ஃபார்ம் ஆயிடும். திருப்பி அதையே அப்படியே கீழே வச்சோன்னா இந்த நெக்லைனோட கம்ப்ளீட் டிசைன் நம்மளுக்கு கிடச்சிடும். கீழே அதே மாதிரி சுகர் பீட், 4mm பீட், சுகர் பீட். திருப்பி சென்டரில் என்ன பண்ணுறோம்? சுகர் பீட் ஆட் பண்ணக்கூடாது. 4mm பீட், சுகர் பீட். திருப்பி ரைட்டில் 4mm பீட், சுகர் பீட் வச்சோம்னா டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம எத்தனை ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிசைனை பார்த்துடலாம். நெக்லைன் டிசைனுக்கு நீடில் அடியிலேருந்து எடுத்துக்கிறோம். 2 ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். பேஸ்க்கு 4mm பீட், சுகர் பீட் ஆட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 2க்கும் க்ராஸாக என்ன பண்ணுறோம்? திருப்பி 4mm பீட், சுகர் பீடை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. எப்பயுமே நார்மல் நீடில் போடும்போது 2 தடவை ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைனை இப்படி ப்ளைனாகவும் விட்டுடலாம். ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா திருப்பி இந்த ஒவ்வொரு கார்னர் இருக்கு இல்லையா பீட் இன்பிட்வீனில் திலகம் பீட், சுகர் பீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது டிசைன் இப்படி வந்துடும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப 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 சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் ப்ளவுஸையுமே ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த திலகம் பீட் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு 4mm பீடுக்கும் இன்பிட்வீனில் வைக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பேக் சைடில் திருப்பி எண்ணாட் போட்டுருங்க. ஷோல்டர்லையும் பேக் நெக்கில் வரும்போது டிசைன் இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
இப்போ நம்ம டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நார்மல் நீடிலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நீடில் சைஸ் வந்து நீங்கள் அசார்ட்டட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 நீடில்ஸ் கிட்ட வரும். அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா சின்ன சைஸ் சுகர் பீடில் ஆரம்பித்து 4 mm பீட் 8 mm பீடில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி எல்லா சைஸ் நீடிலும் இருக்கும். அந்த நீடில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அது காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணி காட்டணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.